இன்ஜினியர் பார்த்து பேசிட்டு வரேன். என்ன விஷயம்னா? வேற என்ன விஷயம், எல்லாம் பணம் தான். இனி கை நீட்டுறதுக்கு இடமே இல்லை. தம்படி காசு கிடையாது. இனியும் தம் பிடிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. வீட்டு வேலையை நிறுத்திடுங்கன்னு ஃபைனலாக சொல்லிட்டு வந்துட்டேன். என்னண்ணா இப்படி பண்ணிட்டே? நான் என்ன எடுத்தேன் கவுத்தேன் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். நோ அதர் கோ. வேற வழி இல்லாம வேதனையோட தான் சொல்லிட்டு வந்தேன். பகவான் ஒரு கதவை சாத்தினா மறு கதவை திறப்பாருன்னு சொல்லுவா. நம்ம விஷயத்துல அவருக்கு என்ன கோபமோ, ஒரு கதவை சாத்தினா மறு ஜன்னலை கூட திறக்க மாட்டேங்கிறார். இல்லண்ணா, ஏன் தான் இந்த பாரபட்சம்? என்ன கொஞ்சம் பேச விடுங்க. இங்க பாருங்க, பகவான் ஒரு கதவை சாத்தினா மறு ஜன்னல கூட திறக்க மாட்டேங்கிறாருன்னு ஆதங்கப்பட்டுண்டேளே, அது ரொம்ப தப்பு. என்ன சொல்ற? நமக்கு ஜன்னல் இல்லன்னா ஒரு திசையே பகவான் திறந்து விட்டுருக்கார். புரியலையே. இப்ப என்ன, உங்களுக்கு தேவை சில லட்சங்கள், அவ்வளவுதானே? என்னடி குசேலனுக்கு வாக்கப்பட்டுட்டோ குபேரனுக்கு வாக்கப்பட்ட மாதிரி சில லட்சங்கள் தானேன்னு அசால்ட்டா சொல்ற? பணம்னா உனக்கு அவ்வளவு ஈஸி ஆயிடுதா? ஒரு நிமிஷம் இருங்கோ. இந்தாங்கண்ணா, இதுல 3 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. என்னது 3 லட்சமா? என்னடி சொல்ற? ஏன் இவ்வளவு பணம்? என் தம்பி மாது கொடுத்தானா. மாது கொடுத்தானா? மாதுவுக்கு ஏது இவ்வளவு பணம்? ஊர்ல ராமநாயக்கர் நிலத்துக்கு நடுவுல நம்ம மாதுக்குன்னு சொந்தமா 2 ஏக்கர் இருந்ததோன்னோ, அது விஷயமா தானே அவன் கோர்ட்டு கேஸ் வாய்தான் அலைஞ்சிட்டு இருந்தான். ஆமா. பாவம், அக்காவும் அத்தி பேரும் வீடு கட்டுறதுக்கு இத்தனை கஷ்டப்படுறாளேன்னு மனசுக்குள்ளேயே நினைச்சு மறிகிட்டு இருந்திருக்கான். வேற வழி தெரியல. பேசாம கேஸ வாபஸ் வாங்கிட்டு அவுட் ஆஃப் த கோர்ட் பேசி முடிச்சுட்டு, என்னால முடிஞ்சது இவ்வளவுதாக்கான்னு இந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்து அத்திம்பேற்ற கொடுத்துருன்னு கொடுத்துட்டு போயிட்டான்னா.